வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 3ஆம் அத்தியாயம் அரசும் மதமும். அதில் கல்வி திட்டத்தில் மாற்றம், மத போதனைக்கு முக்கியத்துவம். இவ்வகை செக்யுலரிசத்தை சுதந்திர பாரத அரசாங்கம் மேற்கொள்ளும் போதில் இங்கு ஆன்மவியல் புத்துயிர் பெற்று உள்ள உயர்வு ஏற்பட குறிப்பாக செய்யக்கூடியதும் செய்ய வேண்டியதுமான ஒரு நற்பணியை கூற விரும்புகிறோம். அதாவது உலகியல் அறிவில் தேர்ச்சி பெறுவதையே ஒரே குறியாக கொண்டு உள்ள வளர்ச்சிக்கான மத போதனையை அடியோடு தள்ளிவிட்டதான ஆங்கிலேயர் வகுத்த கல்வி திட்டம் இனியேனும் மாற்றப்பட வேண்டும். இம்முறையால் மிகவும் பாதிப்புற்றிருப்பது ஹிந்து மதத்தினரே. ஹிந்து மதம் தவிர பிற மதம் சார்ந்தோர் மாத்திரம் தங்களுக்கென உள்ள பள்ளிகளில் தமது மத போதனையை நன்கு நடத்துவதாகவும், பெரும்பான்மையினரான ஏனைய ஹிந்து பள்ளி மாணவர்கள் அதனை பெறாமல் நன்னெறி போதனை, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பெயரளவுக்கு பரீட்சைக்குரிய பாடமாகவும் இல்லாமல் ஏதோ சிறிது படிப்பதுமாகவே ஆங்கிலேய அரசாங்கத்தினர் செய்துவிட்டனர். எனவே பள்ளி படிப்பு, அதன் தொடர்ச்சியாக வீட்டிலும் ஹோம்ஒர்க், விளையாட்டு என்பனவே சிறார்களின் பொழுது முழுவதையும் கவர்ந்துவிட்ட நிலையில் ஹிந்து மத சிறார்களுக்கு சமய அறிவும் அதனால் ஏற்படும் மதாபிமானமும் மனதில் நன்கு பதியக்கூடிய இளவயதில் மறுக்கப்பட்டு விட்டன. இதுவே ஹிந்துக்களுக்கு தமது நாகரிகத்தில் அகௌரவ புத்தியை ஏற்படுத்தி மேல்நாட்டு நாகரிகத்தில் மோகமூட்டி இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். இதனை அடித்தளத்தில் இருந்து மாற்றி மத போதனைகளும் பெயரளவுக்கின்றி வெவ்வேறு மத மாணவரும் அவரவர் மதத்தில் ஆழ்ந்த போதனை பெறுமாறு புஷ்டியான ஸ்தானமளித்து புதிய கல்வி திட்டம் வகுத்து மக்களின் உள்ள வளர்ச்சியை உண்மையாகவே பேண வேண்டியது சுதந்திர அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான கடமையாகும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து அரசியல் சுதந்திரம் போல் ஆன்மீக சுதந்திரத்திற்காகவும் மக்களே போராட வேண்டும். ஆயினும் போகிற போக்கை பார்க்கும்போது இதையெல்லாம் புதிய பாரத சுதந்திர அரசாங்கத்தார் செய்வார்களா? அந்த விதத்திலேயே நமது தேசத்தில் அரசியல் நிர்ணய சட்டம் வகுக்கப்படுமா என்ற வினாக்கள் எழத்தான் செய்கின்றன. நவீன புரட்சி கருத்துக்கள் கொண்ட தேச தலைவர்களிடமே முக்கியமாக ஆட்சி பொறுப்பு போயிருப்பதால் செக்யுலரிசம் என்பதற்கு அரசாங்கம் எந்த மதத்தின் சம்பந்தமும் எவ்விதத்திலுமின்றி உலகியல் முன்னேற்றம் என்ற ஒன்றையே கருதி நடப்பது என்றுதான் தப்பர்த்தம் செய்து கொள்ளப்பட்டு அந்த அனர்த்தமே காரியமாக போகிறதோ என்றுதான் தோன்றுகிறது. எனவே இப்போது பொது ஜனங்களேதான், குறிப்பாக அவர்களில் ஏனைய நாடுகளின் உலகியல் சார்ந்த கொள்கைக்கு மாறாக பாரதத்திற்கேயான ஆத்மீக மரபில் நாட்டம் கொண்டோராக இன்றைக்கும் மிஞ்சியுள்ள அறிஞர் பெருமக்களை தான் செயற்களத்தில் முழு மூச்சுடன் குதித்து சக பிரஜைகளையும் தட்டி எழுப்ப வேண்டுமென வற்புறுத்துகிறோம். பாரதம் சுதந்திரம் பெற்றுள்ள இப்போதே அதை உண்மையான ஸ்வதந்திர ஆத்மீக நாடாக புத்துயிர் கொள்ளச் செய்யும் அரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. ஆனால் புதிய அரசாங்கம் அவ்வாய்ப்பை மனமறிந்து பறிகொடுக்கக்கூடிய நிலையே ஏற்படுமோ என தோன்றுவதால் இந்நாட்டில் இன்றுமுள்ள உண்மையுணர்கிற மேன்மக்களே இவ்வாய்ப்பை அந்தரான்ம பூர்வமாய் ஏற்று மற்றோரையும் தட்டி எழுப்பும் பணிக்கு தம்மை அர்ப்பணித்து கொண்டு ஆர்வமுடன் ஈடுபட வேண்டுமென வற்புறுத்துகிறோம். அரசியல் சுதந்திரத்திற்கென ஆர்வத்துடன் போராட தொண்டற்படை திரண்டது போலவே நமது ஆன்மீக சுதந்திரத்திற்கும் ஒரு சாத்வீக படை திரள வேண்டுமென கூவி அழைக்கிறோம். இதற்கு உறுதுணையாக என்றும் உடன் நிற்க ஈசனையும் கூவி அழைத்து வேண்டுகிறோம். நன்மக்கள் யாவரையும் அவ்வாறு வேண்டவும் தூண்டுகிறோம். அரசியல் சுதந்திர போராட்டத்திற் போலவே இவ் ஆன்மீக சுதந்திர போராட்டத்திலும் நமது நாட்டின் சகல மக்களும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக ஒன்று கூடி செயற்புரிதல் வேண்டும். அந்நியராட்சியை அகற்றியது சுயாட்சியில் நாட்டை செவ்வனே உருவாக்குவதற்குத்தான். அந்நியராட்சியை அகற்றுவதில் ஒரே சமுதாயமாக ஒற்றுமை காட்டிய பாரத மக்கள்
நாட்டை நல்லுருவப்படுத்தும் பெரும் பொறுப்பினை பெற்றுள்ள இன்று தமக்குள் பேதங்கள் பாராட்டி பிரிந்து பிரிந்து நிற்கின் சுதந்திரம் பெற்றதன் பயனையே இழந்துவிட நேரிடும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து, சிறுபான்மை சமூகத்தினரும் தேசப்பற்று கொள்ளச் செய்வது பெரும்பான்மையினரின் அன்பு கடமையாகும். இவ்வறிக்கையில் நாம் சில சமூகத்தினர் கைக்கொண்ட முறை தவறுகளை எடுத்துக்காட்ட வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்திற்கு படிப்பினை காட்டி எச்சரிக்கும் பொருட்டேதானேயின்றி இன்று அச்சமூகங்களின் வழிவந்தோரிடம் ஹிந்து சமூகத்தினர் மன வேற்றுமை பாராட்டி பூசலிடுவதற்கு தூண்டு முகமாகவல்ல. தங்களைப் போலவே இந்நாட்டில் வாழும் ஏனைய சமூகத்தினரும் சம உரிமை பெற்ற சக பிரஜைகளே என்ற உணர்ச்சியை நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தினரான ஹிந்துக்களே முன்னின்று நடத்தி காட்ட வேண்டும் என்பதே நமது விருப்பம். பிற மதத்தினர்களிடமும் அன்போடு பழகி இந்நாட்டிலுள்ள எல்லா மத பிரஜைகளும் ஒரே போல பாரதியர்தாம் என்று அவர்கள் உணருமாறு செய்வதை இந்துக்கள் ஒரு கடமையாக மதித்து பொறுப்புணர்ச்சியுடன் ஆற்ற வேண்டும் என்பது நமது விருப்பம். அவ்விதம் செய்தால்தான் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்தோருக்கும் பாரதமே தமது தாயகம் என்ற சுதேசாபிமானம் உறுதியாக உருவாகி நிலைக்கும். சுதந்திர போராட்டத்தின் கடைசி கட்டத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தோரில் பலருக்கு இதற்கு மாறான உணர்ச்சி அச்சமூக தலைவர்களாலேயே தூண்டப்பட்டு அதனால் நிகழ்ந்த உற்பாதங்களை நாம் மறவாதிருப்பின் இவ்வாறு சிறுபான்மையினருக்கு சுதேசாபிமானம் பாரதத்திடம் உறுதிப்படாவிடில் எதிர்காலத்தில் எத்துணை அபாயம் ஏற்படக்கூடும் என்று காண்போம். மனித குலம் முழுவதற்கும் பொதுவான ஒரே ஈசனின் குடிமக்களாகவும் குழந்தைகளாகவும் நாட்டின் சகல பிரிவினரும் ஒன்று கூடி உழைத்தால்தான் இந்நாட்டை உலகுக்கே உதாரணமானதோர் ஆன்மீக மையம் கொண்ட அமைதி நாடாக உருவாக்கவியலும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ஏற்றிடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம்.